இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எளிதாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சௌசௌ வச்சுருக்கேன், கட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் வந்து ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கும் போது நல்லா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குழ குழன்னு வேக வைக்க வேண்டாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சௌசௌவுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும், அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னு. நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் போட்டுக்கலாங்க 1/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கலருக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா கிண்டி விட்டுறலாங்க. கிண்டி விட்டுட்டு நாம் இந்த சூட்லேயே சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடும்போது ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஆனியனை போடுறேன். ஆனியனை போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ காய் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இது ஒரு மீடியம் சைஸ் சௌசௌவுக்கு நான் எடுத்துக்கிட்ட அளவு. தக்காளி நல்லா குழ குழன்னு வரட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு இப்போவே நமக்கு கிரேவி லெவலுக்கு வந்திருக்கு. நீங்கள் சௌசௌ வந்து தனியாக வேக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இது கூடவே போடும்போது உங்களுக்கு வந்து சௌசௌ வந்து வெந்து வராது, ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சவுண்டு கேட்கும், சரியாக வேகாதுங்க. அதனால் நீங்கள் தனியாக வேக வச்சுருங்க. இப்போ நம்ம சௌசௌ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா வெந்தும் வந்துடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாக்களை சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதால மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க, ரிச்சாக தூக்கி தரும். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஜீரகப்பொடி இருந்தால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூளும் சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, அதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த சௌசௌ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரமே நமக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் கிரேவி.
கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்க, அதில் இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிரேவி லெவலுக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு நமக்கு அந்த கிரேவி கரெக்டாக கிடைச்சிக்குங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய டைப்பில் செஞ்சுருப்பீங்க சௌச்சோ வச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட் நல்லா எம்மியாக இருக்கும். அடுத்த டைமும் இதே மாதிரி செய்வீங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.